அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். ஆகுதி ஒருங்கிணைக்கும் மொழிபெயர்ப்பாளர் ஆர் சிவகுமார் அவர்களின் படைப்புகள் குறித்த இந்த ஒரு நாள் கருத்தரங்கம் நிகழ்வில் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஆகுதி பதிப்பகம் தொடர்ச்சியாக ஆக்கப்பூர்வமான நல்ல முன்னெடுப்புகளை தமிழகத்தில் தொடர்ந்து செய்து வருகிறது. அகரமுதனனை தனிப்பட்ட முறையில் அறிந்தவன் என்பதால் எனக்கு ஒரு விஷயம், அவனை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதாவது, நாம் இயங்கக்கூடிய இந்த இலக்கியத்துக்கு, நாம் அடைந்த பலனுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒவ்வொரு கணமும் இலக்கியத்துக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களில் அகரமுதல்வன் ரொம்ப முக்கியமான நபராக எனக்கு படுகிறார். அதன் விளைவுதான் தொடர்ச்சியாக முக்கியமான மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இப்படி ஒரு நாள் கருத்தரங்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிலே உரையாற்றுவதில் எனக்கும் மகிழ்ச்சி. நண்பர்களே, ஆர் சிவகுமார் என்ற பெயரை நான் முதலில் அறிந்தது மௌனப்பணி ரகசியப்பணி அப்படின்னு காலச்சுவடில் ஒரு தொகுப்பு போட்டிருந்தாங்க. அந்த தொகுப்பில் அந்த கதையை முதல்முறை வாசிக்கும் போது எனக்கு அந்த கதை பிடிபடலை. அப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாசிக்கும்போது திரும்ப அந்த கதையை வாசிக்கும்போது அந்த கதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் மாதிரி எனக்கு முன்னாடி நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த கதையை ஃபாலோ பண்ணுறது அவ்வளவு சிரமமாக இருந்தது. பின்னாட்களில் சிவகுமார் சாரோடைய ஒரு பேட்டியை படிக்கும்போது அவரே அதை சொல்லியிருந்தார். இந்த கதையை நம்ம மொழிபெயர்க்கும் போது அதை சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா அது முன்னாடி போயிடும், நாம் பின்தங்கிடுவோம் அப்படின்னு சொன்னார். அப்படியான ஒரு கிட்டத்தட்ட புலிவாலை பிடிக்கக்கூடிய விஷயந்தான் இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது, சிவகுமாரை சாரை பற்றி நம்ம நூல்வனம் மணிகண்டனை ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார். அப்போ அவங்க எட்கர் கீரத்தோடைய அவன் பறந்து போய்விட்டான் அப்படிங்கிற தொகுப்பு போட்டிருந்தாங்க. அப்போ அண்ணன் சொன்னார், ஃப்ளைங் ஆல்ரெடி அப்படின்னு அந்த புத்தகத்துடைய மூல புத்தகத்துடைய பேர். அதை இவங்க பறந்து விட்டான் அப்படிங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்காங்க. இதை சிவகுமார் சார் திருத்தம் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, பறந்து போய் விட்டான் அப்படின்னு சொல்லுங்கள், பறந்து விட்டான்ங்கிறத பறந்து போய்விட்டான், ஃப்ளையிங் ஆல்ரெடி அப்படின்னு. இதுதான் மொழிபெயர்ப்பின் நுட்பம்னு நான் நினைக்கிறேன். அதாவது, மூலத்துக்கு ரொம்ப அணுக்கமாக, அது கிட்டத்தட்ட நாம் படிக்கிற பிரதி நம்ம பிராந்தியத்தில் படித்தாலும் நம்ம எந்த மூலத்துடைய பிரதியை படிக்கிறோமோ அந்த பிராந்தியத்தன்மை அதில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதோடைய மண் ஒட்டி இருக்க வேண்டியது அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த தொகுப்பை குறித்து நரேன் அவர்கள் மிகச்சிறப்பான விஷயங்களை இங்கே எடுத்துரைத்தார். நான் நிறைய சொல்லணும்னு நினச்ச நிறைய பாயிண்ட்ஸையும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் பேசினதை தொட்டே நான் என்னுடைய உரையை கட்டமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது, மொழிபெயர்ப்புங்கிறது வெறுமனே வார்த்தைகளை மொழிபெயர்க்கிறதா நான் நினைக்கல. வெறுமனே வேர்டை இதில் பார்த்து நம்மளுடைய டிக்ஷனரியில் பார்த்து அதை அப்படியே மொழிபெயர்க்கிறதா நினைக்கல. இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம உணர்வுகளை மொழிபெயர்க்கிறது. ஒரு நுண்மொழி மூலத்துக்கு விசுவாசமாக அந்த மண்ணோட மனத்தை இழக்காமல், எழுத்தாளருடைய குரலை இழக்காமல், அந்த குரலை எந்த வகையிலையும் மட்டுப்படுத்திடாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு செக்காவோட கதையை நரேன் சொன்னார். ரொம்ப சுவாரஸ்யமான கதை அது. குற்றவாளிங்கிற பேரில் இருக்கக்கூடிய அந்த கதை. ஒரு விவசாயி, படிக்காதவன், ஒரு அழுக்கு சட்டை போட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு முகமெல்லாம் ரொம்ப அழுக்கான ஒருத்தவன் ஜட்ஜு முன்னாடி நின்றுட்டுருக்கான். உண்மையில் வைக்கப்பட்ட குற்றம் என்னென்னு தெரியுமா அப்படின்னு. தெரியுங்க அப்படின்னு சொல்லுவான். நீ ரயில்வே ட்ராக்கில் இருக்கிற போல்ட்டை கழட்டியிருக்க, அது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? இல்லைங்க, அது மீன் பிடிக்கிறதுக்காக கழட்டினேன். மீன் அது போட்டால் தானே ஆழத்துக்கு, தூண்டில் ஆழத்துக்கு போகும், அப்போ தான் எங்களுக்கு விலாங்கு மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். இது எவ்வளோ பெரிய அரச குற்றம் தெரியுமா? நீ எவ்வளோ பெரிய இதை பண்ணியிருக்க தெரியுமா? எத்தனை உயிர்கள் உன்னால் இழக்க நேர்ந்தது தெரியுமான்னு அவர் அப்படி சட்ட சம்பந்தமான பேச்சுகளாக பேசிகிட்டு இருப்பார். அவன் ரொம்ப பாமரத்தன்மையோடு பேசிகிட்டு இருக்கான். நண்பர்களே, இந்த கதையை நான் தமிழில் படிச்சுட்டு மீண்டும் இங்கிலீஷில் படித்தேன். அப்போ தான் இந்த மொழிபெயர்ப்பு எவ்வளவு கஷ்டமானது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஏன்னா, ஒரு பக்கம் ரொம்ப ஷார்ப்பாக அவர் அவருடைய அந்த லா படி பேசக்கூடிய உரையாடல் இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு பாமரத்தனமான பகடியான இது இருக்குது. கிட்டத்தட்ட அவன் கவர்மெண்ட்டை கிண்டல் அடிக்கிற மாதிரி, அவன் அதிகாரத்தை எடுத்து கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த டெக்ஸ்ட்டு. இதை
அந்த மூலத்துக்கு நெருக்கமாக மொழிபெயர்ப்பு பண்ணுறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. நான் சும்மா ஒரு ஒரு பேசேஜ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து அவர் சார் பண்ணியிருக்கிறதும் நம்ம பண்ண நினைக்கிறதும் வந்து அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இங்கிலீஷில் படிக்கும்போது வரக்கூடிய அந்த குறு நகைப்பு வந்து தமிழ்லையும் வரலன்னா அந்த கதை ஃபெயிலியர். ஆனால் இந்த கதையை வந்து நம்ம தமிழில் படிக்கும்போதும் சரி, இங்கிலீஷில் படிக்கும்போது என்ன உணர்வு ஆங்கிலத்தில் நமக்கு கடத்தப்பட்டதோ அதே உணர்வை தமிழும் கடத்தக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாளராக ஆர் சிவகுமார் சார் இருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் வந்து சாரோட கதை தேர்வு. மொத்தம் 32 கதை இருக்குது. 32 வகையான கதைகள். ஒரு தமிழில் புனைவு எழுத நினைக்கும் யாரும், புனைவை விரும்பக்கூடிய யாரும் அவசியம் வைத்திருக்க வேண்டிய ஒரு தொகுப்பு அப்படின்னு நான் இந்த தொகுப்பை சொல்லுவேன். ஏன்னா இந்த கதையில் ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு கதைக்கு பின்னாலும் நாம் கதை எழுதுறதுக்கான இன்ஸ்பிரேஷனான பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. உதாரணமாக மார்க்வெஸுடைய அந்த செவ்வாய்க்கிழமை மதிய நேரத்து தூக்கம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ரொம்ப அட்டகாசமான கதை. 1982 மார்க்வெஸ்க்கு நோபல் பரிசு கிடைத்ததுக்கு பிறகு லத்தீன் அமெரிக்க அலை வந்து உலகம் முழுக்க பரவிட்டுருக்கு. அங்கிருந்து தமிழுக்கு வராரு அவர். தமிழுக்கு மொழிபெயர்ப்பு வந்து சார் தான் பண்ணுறாங்க. அவருடைய அந்த செவ்வாய்க்கிழமை மதிய நேர தூக்கத்தை பண்ணுறாங்க. ஏற்கனவே மார்க்வெஸ் வந்து இங்கே வந்திருந்தாலும் சார் மூலமாக மொழிபெயர்ப்பாகி வர்றது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நிகழுது. எந்த மாதிரி மாற்றத்தை நிகழுதுன்னா, இங்கே ஃபிக்ஷன் எழுதக்கூடிய எல்லாருடைய டெக்ஸ்ட்லையும் அதுக்கான பாதிப்புகள் தெரியுது. அந்த டிஸ்கிரிப்டிவ் நரேஷனில் சிவகுமார் சாருடைய மொழிபெயர்ப்பின் மூலம் அந்த கதைகள் ஏற்படுத்தின தாக்கம் இவ்வளோ எல்லா புனைவெழுத்தாளர்களுமே சொன்னது தான். அதற்கு பிறகு இங்கே ஒரு நமக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரை வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த லத்தீன் அமெரிக்க தாக்கம் வந்து பல கதைகளை பார்க்க முடியுது. நான் வந்து ஒரு தடவை எங்க வளசனன் சார் வந்து அவருடைய முனிமேடு தொகுப்பை பற்றி பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், அப்போ வந்து இந்த லத்தீன் அமெரிக்க தாக்கம் வந்ததுனால அவருடைய அந்த தொகுப்பில் கூட அந்த மாதிரியான ஒரு மேஜிக்கலான கதைகள் வந்து தொடர்ச்சியாக அப்போ எழுதின எல்லா எழுத்தாளர்களுடைய தொகுப்புகள்லேயும் அந்த மாதிரியான ஒரு கதை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு முக்கியமான காரணம் வந்து சிவகுமார் சார் தான். அப்புறம் இந்த தொகுப்புடைய கதை தேர்வை பற்றி நரேன் சொன்னார். அதாவது பட்டினி கிடப்பதை கலையாக செய்யக்கூடிய ஒரு கலைஞன், பட்டினி கலைஞன் அப்படின்ட்டு காஃப்காவுடைய ஒரு கதை இருக்குது. வார்த்தைகளை விற்று பிழைக்கக்கூடிய ஒருத்தியை பற்றிய கதை. அதான் 2 வார்த்தைகளும் அப்படிங்கிற அந்த கதை. அப்புறம் இன்னொரு கதை இருக்குது, சிரிப்புக்காரன், த லாஃபர் அப்படின்ட்டு ஒரு கதை இருக்குது. தன்னுடைய சிரிப்பை மூலதனமாக வைத்து பிழைக்கக்கூடிய ஒருவன். அவன் வந்து நீங்கள் வந்து ஆப்பிரிக்க வகை சிரிப்பு சிரிங்க, அமெரிக்க வகை சிரிப்பு சிரிங்க, அதிகார சிரிப்பு சிரிங்க, ஆணவ சிரிப்பு சிரிங்க, திமிரில் சிரிங்க, நகைச்சுவையாக சிரிங்கன்ட்டு என்ன மாதிரியான சிரிப்புகள் இருந்தாலும் அவன் வந்து ஒரு சிரிப்பை பின்னணி குரலாக கொடுக்கக்கூடிய ஒருவன். அந்த கதை இறுதியாக எப்படி முடியுது அப்படின்னா, அவன் எல்லா வகையான சிரிப்புகளையும் உலகத்தில் சிரித்து பார்த்துட்டான். ஆனால் அவன் வாழ்க்கையில் வந்து தன்னுடைய சிரிப்பு எது என்பதை அவன் மறந்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை முடியுது. ரொம்ப அது பல சூழலுக்கும் நம் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்துக்க கொள்ளக்கூடிய ஒரு அருமையான கதை. பட்டினிக்காரனும் கிட்டத்தட்ட அப்படித்தான். பட்டினியை கலையாக கொண்டிருக்கும் ஒருவன் உணவு பார்த்தாலே எரிச்சல் அடைகிறான். அவன் மேலே பரிதாபப்படுறவங்களை பார்த்தா எரிச்சல் அடைகிறான். அவனுடைய அந்த திமிரும் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அகங்காரமும் சேர்ந்து அவனை உருக்குலைய வைக்குது. ஆனால் அது மேலும் மேலும் அவனுக்கு ஒரு வெறியை தான் கொடுக்குது. இது ஆர்டிஸ்டாக இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு வகையில் நிகழக்கூடிய ஒன்று. இப்படியான ஒரு கதை, இப்படி வித்தியாசமான மனிதர்களை பற்றிய கதை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குற்றவாளி மாதிரி, ஆண்டன் சக்காவுடைய குற்றவாளி மாதிரியான ஒரு கதை. குற்றவாளியில் வந்து ஒரு பாமரன் நட்டு ஒரு ரயில்வே தண்டவாள நட்டை எடுத்து அதை தூண்டிலுக்கு மீன் பிடிக்கக்கூடிய தக்கையாக பயன்படுத்தி கொள்கிறான். அவனுடைய நியாயம் அது. நான் என்னுடைய பசிக்காகவும் பட்டினிக்காகவும் இதை செய்கிறேன், அதை எங்கேயும் ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. அவனுடைய இயல்புலேயே அதான் இருக்குது. இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா, உனக்கு வந்து கோர்ட்டில் வந்து இத்தனை மாதம் உனக்கு சிறை தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அது பரவாயில்ல, எனக்கு வந்து ஒருத்தன் சந்தையில் பணம் கொடுக்கணும், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவன். அவ்வளோ ஒரு இன்னசென்ஸ். அதுக்கு பின்னாடி அவனை திருடனாக மாற்றியது எது என்பதை வந்து இந்த கதை நமக்குள்ள வந்து ஒரு விவாதத்தை கிளப்புது. அதே மாதிரியான கதை தான் இந்த செவ்வாய்க்கிழமை மதிய நேர தூக்கம் அப்படிங்கிற அந்த மார்க்வெஸோட கதை. அந்த கதையில்
ஒரு அம்மாவும் அவளுடைய மகளான ஒரு சிறுமியும் ஒரு ரயில் பயணம் மேற்கொள்கிறார்கள். ரயில் பயணத்தில் வளமான பகுதிகளையும் வறண்ட பகுதிகளையும் கடந்து அவர்கள் ஒரு பாதிரியாரின் வீட்டுக்கு சென்றடைகிறார்கள். அந்த பாதிரியார் மதிய நேரத்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவருடைய சகோதரிகிட்ட போய் இந்த மாதிரி பாதிரியாரை பார்க்கணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி கல்லறையோட சாவி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் கல்லறையோட சாவி வேணும் அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பு திருடனாக குற்றம் சுமத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட அவங்க மகனுடைய கல்லறையில் பூக்களை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிறுமியும் அவரது தாயும் வந்திருப்பாங்க. இப்போ அவரை எழுப்பி அவங்க வந்து அந்த கல்லறைக்கு போய் அந்த பூ வைக்கிறதுக்கு சொல்கிறாங்க. இந்த கதை வந்து பயங்கர ஸ்பெக்குலேட்டிவாக எழுதப்பட்டிருக்கு. இந்த கதையை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வர வர கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் வந்து ரிவீல் ஆகிட்டே வந்து ஒரு கட்டத்தில் அந்த கதையோட எண்டு முடியும். அந்த கதையிலையும் ஒருவன் என்ன சூழலுக்காக திருடனாக ஆக்கப்பட்டிருக்கிறான், அவனை திருடனாக ஆக்கிய இந்த அதிகார மையம் என்னவா இருக்குது, அவனுக்கு முன்னாடி என்னவா இருக்குது அப்படிங்கிறத இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம், ஒரு எளிய மக்களின் வழி, அவர்களுடைய வாழ்வு, அதுக்கு பின்புலமான அவர்களுடைய வாழ்வு, இது ரெண்டும் வந்து இந்த கதையில் வந்து பேசப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கதை வந்து மிக கொந்தளிப்பான ஒரு கதை. இறந்த மகனின் கல்லறையில் பூக்களை வைக்க செல்லும் தாயை பற்றிய இந்த கதை மிகவும், அந்த கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருக்கும். அந்த அம்மாவுடைய அமைதியே இந்த கதையை பெரிய கொந்தளிப்பான கதையாக மாற்றக்கூடியது. அதை மொழிபெயர்ப்பில் வந்து சார் மிக அருமையாக செய்திருக்கிறார். இப்போ சிவகுமார் சாருடைய மொழிபெயர்ப்பு நுட்பத்துக்கு ஒரு உதாரணத்தை நான் வந்து இந்த 2 வார்த்தைகள்ங்கிற கதையில் இருந்து ஒரு உதாரணத்தை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து மூலத்தில் வந்து இப்படி இருக்குது, இங்கிலீஷ் வார்த்தை இப்படி இருக்குது, தட் வேர்ட்ஸ் மேக்ஸ் their வே இன் த வேர்ல்டு வித்தவுட் எ மாஸ்டர் அப்படின்ட்டுருக்கு. அது வந்து வார்த்தைகள் வந்து ஆசிரியர் துணை இல்லாமல் அதன் வழியை பார்த்து கொள்கின்றன அப்படின்னு நம்ம மொழிபெயர்ப்போம். ஆனால் இவர் எப்படி மொழிபெயர்க்கிறார் அப்படின்னா, வழிகாட்டுபவர் இல்லாமல் வார்த்தைகள் உலகில் முன்னேறுகின்றன அப்படின்னு. இப்போ மாஸ்டர் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஆசிரியர்னு போடுவோம், குருன்னு போடுவோம். ஆனால் வார்த்தைகள் முன்னேறுகின்றன, மேக் தர் வே இன் டு த வேர்ல்டு அப்படிங்கும்போது வழிகாட்டுபவர் அப்படிங்கிற சொல்லை வந்து பயன்படுத்துகிறார். ஒரு வகையில் இந்த வார்த்தைகளை வச்சு விளையாடக்கூடிய விஷயந்தான் இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானது, வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானதுங்கிறதுக்கு உதாரணமாக இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய இந்த 2 வார்த்தைகள் கதையை நாம் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த தொகுப்பில் இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய 3 துறவிகள் அப்படிங்கிற கதையில் பைபிளிலிருந்து ஒரு கோட்டை வந்து டால்ஸ்டாய் சொல்கிறாரு. நீங்கள் ஜெபம் செய்யும் போது அஞ்ஞானிகளைப் போல் வீண் சொற்களை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்புகளால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் தந்தையை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்களுக்கு எது தேவை என்பதை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் அப்படின்னு வந்து அந்த கதை ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு மொழிபெயர்ப்பு செய்யும்போது இந்த கதைக்கு, இந்த டெக்ஸ்ட்டுக்கு இப்படியான வார்த்தைகள் பொருத்தப்பாடாக இருக்கும் என்று சிவகுமார் சார் தேடிக்கிட்டு இருக்கும்போதே அவரை முந்திக்கொண்டு வார்த்தைகள் அவருக்கு முன்பு வந்து மண்டியிட்டு கொள்கின்றன. காரணம், அவருக்கு தெரியும் அந்த எந்த சொல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் ஒரு முக்கியமான மொழிபெயர்ப்பாளராக தமிழில் இருந்து கொண்டிருக்கிறார். தமிழின் மகத்தான மொழிபெயர்ப்பாளர்கள் ஒருவரான ஆர் சிவகுமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி எழுத்தாளர் செந்தில் ஜெகநாதன் அவர்களுக்கு. இந்த உரையில் அவர் கூறிய கதைகள், அவர் ஆர் சிவகுமார் அவர்களுடைய மொழிபெயர்ப்பு பங்களிப்பு என்னவாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். செந்தில் ஜெகநாதன் அவர்களை இன்றைக்கு தமிழில் வாசிக்கக்கூடிய வாசகர்கள் பரவலாக அறிந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களில் ஒருவர் செந்தில் ஜெகநாதன். அவருடைய மலைக்கண், அநாகதநாதம் போன்ற தொகுப்புகள் பெருமளவில் வாசக பரப்பை சென்றடைந்திருக்கிற தொகுப்பு. இந்த உரையும் சிறந்த உரை. அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.